இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புக் மார்க் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம பிடிஎஃப் ஃபைலில் ஒரு 4-5 பேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நம்ம போகணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா புக் மார்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இப்போ நான் சூஸ் கொடுத்துட்டு கோ டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கு போயிடுச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க, எந்த லைனுக்கு பர்டிகுலர் போகணுமோ அந்த லைனை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ புக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் புக் மார்க் நேமில் அதை பேஸ்ட் பண்ணுங்கள், ஆட் கொடுத்துருங்க. இப்போ புக் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேக்குன்றது லைனை ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன், ஓகே கோ டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் போயிடுச்சு. அடுத்து செகண்டாக பார்க்க போகிறது என்னென்னா டேபிளை எப்படி ஒரு டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு அந்த டேபிளில் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. Ctrl+A கொடுத்து கூட அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு லே அவுட் டேப் போங்க. அதில் கன்வெர்ட் டு டெஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேபிளை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ண டேபிள் வந்து டெஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த கன்வெர்ட் ஆகின டெஸ்ட்டோ இல்லை நார்மலாக நீங்கள் டெஸ்ட்டாக தான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப் போங்க. அதில் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை கன்வெர்ட் டெஸ்ட் டு டேபிள் அதை கிளிக் பண்ணிட்டு டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ண டெஸ்ட் எல்லாமே ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் 2 பேஜுக்கு மேலே நம்ம டைப் பண்ணி வச்சுருப்போம். அதை சிங்கிள் பேஜாக கன்வெர்ட் பண்ணால் நம்ம ஸ்ட்ரிங் 1 பேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ என்கிட்ட இருக்கிறத Ctrl+P கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேஜாக இருக்குது. இதை ஒரே பேஜில் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு அதை செலெக்ஷன் பண்ணுங்கள். 2 பேஜையும் செலெக்ஷன் பண்ணிட்டு மில்லினரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 பேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேஜில் கன்வெர்ட் ஆகிருக்கும். Ctrl+P கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் வந்துச்சு, நம்ம ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதுங்க டைட்டில் பாரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், கஸ்டமர் தரிப்பன் அதை கிளிக் பண்ணுங்கள். பாப்புலர் கமாண்டை ஆல் கமாண்டுன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 பேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிட்டு ஆட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் நியூ குரூப் ஆட் பண்ணுறதுனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ Ctrl+A கொடுத்து செலெக்ஷன் பண்ணி ஸ்ட்ரிங் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர் எப்படி சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சிங்கிள் லைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 3 என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு டபுள் கோட்டில் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும்னா 3 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டபுள் லைனில் ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு டாட்டாக ஒரு பார்டர் வேணும்னா ஜஸ்ட்டு 3 ஸ்டாரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ உங்களுக்கு டாட்டாக ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடும். இல்லை 3 லைனில் ஒரு பார்டர் வந்து நீட்டாக வேணும்னா ஜஸ்ட்டு 3 ஹேஷை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். அடுத்து ஃபிஃப்த்தாக என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதில் கரண்ட் டேட் அண்ட் டைம் தேவை. இப்போ ஜஸ்ட்டு நான் டேட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணேன்னா கரண்ட் டேட் வந்து அங்கே என்ட்ரு ஆகிடும். அதுமாதிரி டைம் வேணும்னா அதே Ctrl+Shift+T ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா அங்கே கரெக்டான டைம் வந்து என்ட்ரு ஆகிடும். இப்போ டிஸ்பிளே கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டும் டைம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அடுத்து 6th என்ன பார்க்க போகிறோம்னா பெரியார் தமிழ் பாண்ட்டு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். குரோம் போய்க்கிங்க, இதில் பெரியார் தமிழ் பாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் தமிழ் பாண்ட்டு ஃப்ரீ டவுன்லோட் வந்து ஷோ ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஃபைல் நேமு, சைஸு, டைப்பு, வேரியேஷன், டவுன்லோடு, காப்பிரைட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பெரியாருடைய ஃபாண்ட் சைஸுடைய ஷோ ஆகும். இதில் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலில் கீழே பார்த்தீங்கன்னா பெரியார் டவுன்லோட் ஆகிட்ருக்கும். இதில் உங்களுக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோட்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியார் தமிழ் பாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஷோ இன் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பெரியாரை கிளிக் பண்ணி
ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்ட் டு பெரியார் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது பெரியாரை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்டால் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் ஆல்ரெடியும் வருது. நீங்கள் இன்னும் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு லோக்கல் டிஸ்க்கு சியை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். அது ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற எல்லா ஃபாண்ட்டுமே உங்கள் டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும். இப்போ சர்ச்சிங் பாரில் போய்ட்டு பெரியார்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் பெரியார் நார்மல் டைப் வந்து ஷோ ஆகும். எக்ஸலில் வெயிட் பட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு பெரியார் தமிழ் ஃபாண்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கு பெரியார் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இது மூலம் நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம்.